தரமற்ற கட்டிடங்கள், தரைமட்டமாகும் அவலம், இடிந்த மாடிகள், மடிந்த தொழிலாளர்கள். ஆபத்து நிறைந்தது, ஆர்வமும் குறைந்தது. இன்றைய நவநாகரிகத்தின் அடையாளங்களாக அடுக்குமாடி குடியிருப்புகளின் மோகம் அதிகரித்து வருகிறது. வளர்ந்த நகரங்களில் மட்டுமல்லாது வளரும் நகரங்களில் கூட தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்தாற்போல் பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது. இந்த அடுக்கு மாடிகள் நடுத்தர வர்க்கத்தினரின் வசிப்பிடமாய் மாறிப்போனதுடன் அபார்ட்மெண்டில் வசிக்கிறோம் என்று சொல்வதே கௌரவம் என்னும் அளவுக்கு இதன் மீதான ஆர்வமும் ஆசையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளின் பின்புலமும் அதனால் ஏற்படும் ஆபத்துகளையும் பட்டியலிட்டால் அடுக்குமாடிகள் மீதான ஆர்வம் நிச்சயம் குறைந்து போய்விடும். மௌலிவாக்கம் அடுக்குமாடி விபத்தை தொடர்ந்து அரசு மற்றும் அதிகாரிகளின் கெடுபிடியால் அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமானப் பணிகள் தற்போது குறைந்திருந்தாலும் காசு கொடுத்தால் எதுவும் கிடைக்கும் என்று அடுக்குமாடி குடியிருப்புகளின் கவர்ச்சியான விளம்பரங்களை பார்த்து வீடுகளை வாங்க பெரும்பாலான மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் கட்டப்படும் அடுக்குமாடிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டுள்ளதா என்று அதன் தரத்தையும் தன்மையையும் ஆராய வாங்குபவர்கள் முதற்கொண்டு நகர திட்டமிடல் துறை அதிகாரிகள் வரைக்கும் பெரும்பாலும் மறந்தே விடுகின்றனர். கண்காணிப்பு குறையும் போது கவனக்குறைவும் அதிகரிக்கும் என்று தவறுகள் அதிகம் நடக்க வாய்ப்புள்ளது. இதை கவனத்தில் கொண்டு அத்துறை அதிகாரிகள் அத்துமீறி கட்டப்படும் கட்டிடங்களின் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அடுக்குமாடிகள் கட்டும்போது அது தொடர்பான விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க அதன் விவரங்கள் அடங்கிய பலகைகளையும் வைக்க வேண்டும் என்பது போன்ற சட்ட திட்டங்கள் இருந்தாலும் கட்டிடம் கட்டுபவர்கள் முதல் வாங்குபவர்கள் வரை விதிமுறைகளை பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை என்பதே உண்மை. அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் தரமில்லாத முறையில் லாப நோக்கம் அதிகமாக கொண்டு இந்த அடுக்குமாடி குடியிருப்பை கட்டுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாப நோக்கத்தோடு தரமில்லாத பொருட்களை உபயோகப்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதை வாங்கின எங்களை மாதிரி ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அதனுடைய கட்டுமானத்தில் சிதைவுகள் ஏற்பட்டு எலக்ட்ரிக்கு, ஒயரிங்கு மற்றும் ப்ளம்பிங் ஐட்டங்க, தரைக அந்த மாதிரியான இடமெல்லாம் டைல்ஸ் எல்லாம் உடஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளேயே அதனுடைய கட்டுமானம் சீர்குலைஞ்சு ஆபத்தான ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அரசு இதை கண்காணித்து பொதுமக்களாக எங்களுக்கு நல்ல முறையில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தி தரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். குடியிருப்புகளை விற்பனை செய்து பணம் சம்பாதிப்பதுடன் தங்கள் வேலை முடிந்துவிட்டது என்று நினைத்து உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் கட்டப்படும் அடுக்குமாடிகளின் உரிமங்களை ரத்து செய்து அலட்சியமாக செயல்படுபவர்கள் மீது அரசும் அத்துறை அதிகாரிகளும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அடுக்குமாடிகளில் வீடுகளை வாங்க விரும்புகிறவர்கள் வாங்கிய வீடு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டுள்ளதா என்று அதன் தரத்தை ஆராய்ந்து வாங்க வேண்டும். இதை விடுத்து அலட்சியத்துடனும் ஆர்வத்துடனும் செயல்பட்டால் ஆபத்துகளை சந்தித்து அல்லல் பட நேரிடும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் செயல்பட்டால் ஆபத்துகளை தடுத்து ஆனந்தமாக வாழலாம். லோட்டஸ் செய்திகளுக்காக சுஜினுடன் ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.